ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கருப்பு கலரில் மை பொட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் உங்கள் கையால் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த பொட்டை வந்து வைக்கும்போது, அதோட அதில் கிடைக்கிற திருப்தியே வந்து தனிதான் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அந்த பொட்டு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்திருக்கேன். நான் தேங்காய் உடைக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா சின்னதாக இருக்கிறதுனால இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா மாவு ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 2, 3 கொட்டாங்குச்சியில் நீங்கள் ஊற்றி வைக்க போகிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து அந்த ஜவ்வரிசியை அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி செய்கிறதுனால, இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அதாவது அந்த சட்னி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்து நல்லா அந்த மாதிரி வறுத்து விடுறேன். இந்த ஜவ்வரிசி வந்து இப்போ எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கோ, இது அப்படியே மாறி கருப்பு கலரில் வர்ற வரைக்கும் நம்ம அதை வந்து கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். ஒரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டு ஒரு மாதிரி நல்ல கருப்பு கலரில் மாற ஆரம்பிச்சிரும். பாருங்கள் எப்படி மாறி இருக்குன்ட்டு. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு தீஞ்சு வரணும். அந்த தீஞ்சு போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு உங்களுக்கு வரணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லிக்விட் மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு சுண்ட வச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் கரெக்டான பதம். ஸோ இப்போ நம்ம வந்து இறக்கிட்டு, உடனே நம்ம வந்து கொட்டாங்குச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்குள்ளே வந்து இப்படி சேர்த்துட்டு, அந்த கரண்டி வச்சு நல்லா இப்படி வந்து எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி, அந்த கொட்டாங்குச்சிக்கு உள் பக்கமாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு இயற்கையான முறையில் கெமிக்கல் எதுவும் கலக்காம, நல்ல அழகா சூப்பரான பொட்டு உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடும். இத அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா அடிக்கிற வெயில்ல ஒரு 2 நாளுக்கு நீங்க காய வச்சுருங்க. அப்படி நம்ம வந்து காய வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம அதிகமான அளவுல சேர்த்துட்டோம் அப்படின்னும்போது, நல்லா அடியில அந்த நடுவுல வந்து பார்த்திங்கன்னா, நல்லா திக்காவே நிக்கும். ஸோ நம்ம வந்து விரல வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா, இந்த கொட்டாங்குச்சி வந்து ஒரு 2, 3 கூட வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம கன்னத்தில், நெத்தியில அது மாதிரியெல்லாம் நம்ம வந்து பொட்டெல்லாம் வந்து வைப்போம் இல்லையா? ஸோ அவ்வளோதான். இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறமா லைட்டாக அந்த கொட்டாங்குச்சியில் ஒரு பக்கமாக மட்டும் லேசாக கை விரல்ல தண்ணி தொட்டுட்டு அப்படியே நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பொட்டு சூப்பராக வரும். நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கொசுத்தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பழைய தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். யூஸ் பண்ணாத கல் தான். ஸோ இந்த கல்லில் தான் நம்ம இதை வந்து ரெடி பண்ண போகிறோம். தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இது வந்து கொசுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, கொசுவுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வீட்லேயும் நல்ல வாசமாக இருக்கும். ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா அந்த மாதிரி இடித்து எடுத்திருக்கேன். தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் வந்து சேர்த்துருக்கேன். காஃபி தூள் சேர்த்த கையோடைய அந்த ஏலக்காவையும் கிராம்பும் இடித்து எடுத்தோம் இல்லையா, அதையும் வந்து கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த காஃபி தூள் நல்லா உருகி இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல கட்டியாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது அவ்வளோதான். இது ஒரு குட்டி பீஸாக தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை அப்படியே கை விரல வச்சு இப்படியே வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து பற்ற வச்சு வீட்டில் வந்து வைக்கும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டில். அதே மாதிரி கொசு தொல்லைக்கும் நல்லாவே கேட்கும். இதிலேருந்து வர்ற புகைக்கு வந்து இப்போ இந்த கிராம்பு, ஏலக்காயோட ஸ்மெல், அதோட ஒரு சின்ன துண்டு கற்பூரத்தை வந்து மேலே வச்சு இந்த மாதிரி பற்ற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எரியும்போது இதிலேருந்து வர்ற புகை வந்து பார்த்திங்கன்னா, அதில் வந்து அந்த கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், கற்பூரத்தோட வாசனை எல்லாமே வந்து கலந்து வர்றதுனால நம்ம வீடு ஃபுல்லாக அந்த மாதிரி காமிக்கலாம். நமக்கு வந்து வீடும் நல்ல வாசமாக இருக்கும். அதே மாதிரி கொசுவும் வந்து இருக்காது. இப்போ வீட்டில் வந்து இன்டோர் பிளான்ட்லாம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து கொசு அந்த இடங்கள்ல எல்லாமே இருக்கும். அந்த இடம் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வந்து காமிச்சிட்டு ஒரு ஓரமாக இதை வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா, அது எரிஞ்சு அணையிற வரைக்குமே நல்ல புகை வரும். அதே மாதிரி அணைஞ்சிட்ட பிறகும் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு வாசம் இருந்துகிட்டே இருக்கும். கொசு தொல்லைக்கும் வந்து நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
மசாலா உதிர்ந்து போகாம, நல்ல டேஸ்ட்டா, நல்ல காரசாரமா இருக்கிற மாதிரி ஒரு மீன் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போது மீன் வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி, நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சலாம். ஃபஸ்ட்டு நான் சேர்க்குறது குழம்பு மசாலா தூள் தான் வந்து சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அதே சமயத்தில் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டு, ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை நல்லா சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து கலருக்காக தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்காக நான் வந்து அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த கோட்டிங்கும் நல்லாயிருக்கும் மீனுக்கு. அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்தேன். கலருக்காக தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பச்சை கருவேப்பிலை இலைகளை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கூட இருந்தாலே அது போதும். நல்லா அதோட அந்த நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே வந்து மீனுக்குள்ளே இறங்கணும். அதே மாதிரி அந்த கருவேப்பிலையோட வாசம் எல்லாமே அந்த மீனில் ஃபுல்லாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த கருவேப்பிலை வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மசாலாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதிர்ந்து போகாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்ப்பாங்க. ஸோ தனி மிளகாத்தூள் அப்படிங்கிறது நமக்கு டேஸ்ட் வந்து கொடுக்காது. நமக்கு காரத்தையும் கலரையும் மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். ஸோ டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறமா நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எலுமிச்சம்பழம் சாரெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டும் அதோட வாசனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மீனையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு வர வாழைப்பழம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 நாள் 2 நாள் வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் வாங்கிட்டு வருவோம் இல்லையா? இப்போ வாங்கிட்டு வர்ற பழத்தில் உங்களுக்கு தேவையான பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி பழம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சு பாருங்கள். இப்படி வந்து நீங்கள் வைக்கும்போது அந்த பழம் வந்து சீக்கிரத்தில் பழுத்து போகாது. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து நம்ம வீடுகளில் வந்து எப்போவுமே வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி பேப்பர் வந்து இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வந்து எடுக்கிற பேப்பரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த பழத்தோட காம்பு பகுதி இருக்கு இல்லையா? அந்த காம்பு பகுதியில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பேப்பரை இப்படி வச்சு லைட்டாக சுற்றி விட்டிங்க அப்படின்னா நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கும் அது. இந்த மாதிரி பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பழம் வந்து சீக்கிரமாக பழுக்கிறது வந்து குறைஞ்சி போயிடும். அந்த காம்பு வந்து வெளியில் காத்தோட்டமாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த பழம் வந்து பழுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப லேட்டாக தான் பழுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செடியில் வந்து மாவு பூச்சி தொல்லை, அதாவது இப்போ நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன செடிகள் வந்து வளர்க்குறோம் அப்படின்னா அதில் மாவு பூச்சி தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரி ஒயிட்டாக அந்த பூச்சி வந்து குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செடியை க்ரோத் ஆகவே விடவே விடாது. அதுக்காக இன்றைக்கி சூப்பரான ரெமெடி ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு 2 பச்சை மிளகாயும் ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்த தண்ணியில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காரசாரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்க பச்சை மிளகா கூட வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிருக்கேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு மாவு பூச்சி தொல்லை வந்து எங்கெல்லாம் இருக்கோ செடியில் வந்து அந்த இலைக்கு பின்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும். அடிச்சு விட்டிங்க அப்படின்னா உடனே செத்து போயிடும் இந்த பூச்சி எல்லாமே. இதை நீங்கள் கண்டுக்காமல் வளர விட்டீங்க அப்படின்னா அந்த அந்த செடியோட இலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சுருட்டி வச்ச மாதிரி ஆயிரும். அது வந்து வளரவே வளராது. அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு அந்த செடியே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு மாவு பூச்சியை பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகாவும் சேர்க்கலாம், இல்லைனா இஞ்சியும் தனித்தனியாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். 2 சேர்த்து ரெடி பண்ணாலும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இல்லை வெறும் பச்சை மிளகா வெறும் இஞ்சியும் வந்து சேர்த்து செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற அப்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் பல்க்கான குவான்டிட்டில நம்ம வந்து வாங்கி வச்சிருக்கோம். இல்ல வீட்லயே கூட நம்ம வந்து இந்த மாதிரி வத்தல்லாம், அப்பளம்லாம் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா, நமக்கு சில நேரங்கள்ல அது வந்து நமத்து போயிடும். அதுவும் மழை காலங்கள்லலாம் பார்த்திங்க அப்படின்னா, சொல்லியே வேண்டாம். ரொம்பவே நமத்து போன மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இருக்கிற அப்பளத்த நம்ம வந்து பொரிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே நல்லாவே இருக்காது. அதோட டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும். அந்த மாதிரி அப்பளத்த நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய தோசை தவா வந்து அடுப்புல வச்சிருக்கேன். கல்லு வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அதாவது நமத்து போய் எடுத்து வச்சிருக்கிற அப்பளத்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி கல்லுல வந்து அடுக்கி விட்டுருங்க. ஒரு 2, 2 செகண்டுக்கு ஒரு தாட்டி இப்படி திருப்பி திருப்பி விடுங்க. அப்பதான் அந்த சூடு வந்து 2 பக்கமும் பிடிக்கும். அந்த மாதிரி சூடு வந்து 2 பக்கம் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அப்பளம் வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆயிடும். கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது கையில பட்டுச்சுன்னா பட்டுன்னு உடைஞ்சு போகும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்து உடைய ஆரம்பிச்சுரும். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாவே மாறிரும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னர்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, வீடியோக்கு லைக் குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ரீசென்ட் டைம்ல போட்ட வீடியோஸோட தம்ப்நெயில் எல்லாம் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலாம் பார்க்காதவங்க சேனல்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.